கோடான கோடி மக்களின் மனம் கவர்ந்த நம் புதியகம் தொலைக்காட்சியின் பிரம்மாண்ட குடும்பத்திற்கு இனிய காலை வணக்கங்கள். மகிழ்ச்சியாய் பூத்த இந்த சனிக்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் என்பது நமக்கு வழிகாட்டும், தாந்திரிக ஜோதிடம் என்பது நம்மை வழிநடத்தும். இத்தனை சிறப்புகள் வாய்ந்த தாந்திரிக ஜோதிடம் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களையும் இதுவரை யாரும் அறிந்திடாத பல ரகசிய உண்மைகளையும் நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் 5 தலைமுறை ஜோதிட குடும்பத்தில் உதித்த தாந்திரிக வல்லுநர், ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜி நிறுவனர் டாக்டர் எஸ் விஜய் சேதுநாராயணன் அவர்கள். வாங்க அவரை வரவேற்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா? ஓம் குண்டலி புரவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே. அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரியநாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே. இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாண்ட வணக்கத்தை உரித்தாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவ சிவ ஓம். வணக்கம் ஐயா. வாரம் எங்களுக்கு வந்து ஒரு எந்த சந்தேகமாக இருந்தாலும் சரி, தாந்திரிக விஷயத்துலையும் சரி, அதாவது இறை வழிபாட்டிலையும் சரி, அதை வந்து ரொம்ப ஜாலியாக ஈஸியாக ரொம்ப நகைச்சுவை உணர்வோடு எங்களுக்கு வந்து அதை புகுத்துறதுல வல்லவருக்கு நீங்கள் தான் வல்லவர் சார். அதோடு இல்லாமல் எங்களுக்கு இப்போ ஒரு பெரிய டவுட் இருக்குது. வாழ்க்கையில் வந்து கடன் அப்படிங்கிறது வந்து பல உயிர் இழப்பு சம்பவங்கள்லாம் அதெல்லாம் நடக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். மனம் ஒடிஞ்சு டிப்ரெஷனில் போகிற அந்த மாதிரி குடும்பங்களையும் பார்க்குறோம். நிறைய இந்த ட்ராபேக்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அன்றாட வாழ்க்கையில். இந்த கடன்லேருந்து தப்பிக்கக்கூடிய வழி என்ன இருக்குது? இதுக்கு தாந்திரிக வழிபாடுகளில் வழி இருக்குங்களா ஐயா? முதல்ல அன்பான நேயர்களுக்கு நான் பணிவாக சொல்கிறது என்ன அப்படின்னா, மேடம் ஒரு வார்த்தை சொன்னாங்க, கடனால் உயிர் போகிறது. எதுனாலேயே நம்ம உயிரை எடுத்துக்கிறதுக்கு நமக்கே உரிமை இல்லை, புரிஞ்சுக்கணும். ஏன் அதை நான் அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இடராக நமக்கு எல்லாத்துக்கும் கொரோனா தொத்து வந்தது. கோடியாக மக்கள் உலகம் ஃபுல்லாக இறந்தாங்க. இன்றைக்கும் நம்மளை கடவுள் வச்சுருக்காருல, ஏதோ சாதிக்கிறதுக்காக தானே வச்சுருக்காரு. அதை நம்ம நம்பணும், நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸை இழந்திருப்போம், நம்ம குடும்பத்தில் ஆட்களை இழந்திருப்போம், எத்தனையோ பேர் இழந்திருப்போம். நம்ம அதனால் கடன்லாம் இதுக்கு சமம்னு நினச்சிக்கணும், தப்பாக நினச்சிக்கூடாது. என்னடா அப்படிலாம் பேசுகிறேன்னு நினச்சிக்கக்கூடாது. அது கால நேரம் அப்படி வரும்போது உயர்வாக இருக்கவங்களும் கீழே வராங்க. இதுதான் யதார்த்த உண்மை. விதி இருக்குதுன்னு சொன்னாலும் அதுதான் நடக்கும், ஜாதகம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு அதான் நடக்கும், இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கும் நடக்கும். அதனால் ஆனானப்பட்ட ராமருக்கே அந்த கஷ்டம் வரும்போது, அவதார புருஷனான ராமருக்கே அது வரும்போது, கிருஷ்ணருக்கே வரும்போது உங்களுக்கும் எனக்கும் வராதா? அப்படிங்கும்போது இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இதெல்லாம் கடந்து வர்றதுக்கு தான் இந்த தாந்திரிக ஜோதிடம் இருக்கட்டும். மேடம் அழகாக சொன்னாங்க, தாந்திரிக ஜோதிடம் என்பது ஜோதியை காட்டி திடம் கொடுத்து வாழ வைக்கக்கூடிய அற்புதமான ஜோதிட கலைனா இது வாழ வைக்கக்கூடிய கலைங்க. இதை புரிஞ்சுக்கணும். அப்போ பயமுறுத்துகிற கலை இல்லை. மேடம் அழகாக சிரிச்சிட்டே நீங்கள் சொல்லிட்டு போயிடுறேங்கன்னா இதுதான் லைஃபு. நம்ம போகும்போது எதாவது கொண்டு போவோம், ஒரு படி மண்ணு கூட கொண்டு போக மாட்டோம். புரிஞ்சுக்கணும். இது எல்லாருக்குமே பொது, சரியா? அப்படிங்கும்போது நல்லதையே பேசுவோமே. அப்போ வாழ்கிறதுக்கான வாழ்க்கையில் நல்லபடியாக கொண்டு போகலாம். அப்போ கடனால் பிரச்சனையில் இருக்கீங்களா, கவலையே படாதீங்க. ஃபஸ்ட்டு இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன, உங்களுடைய சுயஜாதகத்தில் தான் அந்த விஷயம் இருக்குது. சுயஜாதகத்தை பார்க்காமல் வெறும்னா நம்ம வந்து பரிகாரம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கடைசியாக பரிகாரத்து மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடும். அப்போ இது எந்த இடத்துல உங்களுக்கு வந்து வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சுயஜாதகத்தில் நீங்கள் கடன் வாங்கி யோகமடைய வேண்டும் என்ற நிலை இருந்தால் உங்களை அறியாமலே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எங்கேயா போய் ஒரு ஹோம் லோன் வாங்குவீங்க. ஹோம் லோன் வாங்கிட்டு அது ஏதோ ஒரு சில லட்சம், அதை நான் சொல்ல விரும்பலை, ஏதோ இருக்கட்டுமே, 20 லட்சமாக இருக்கட்டும், 1 கோடியாக இருக்கட்டும், 10 கோடியாக இருக்கட்டும், அவங்க வசதியை பொறுத்து வாங்குவீங்க. கடைசியாக அதை வாங்கி முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது பல கோடிக்கு ஏறிடும். அப்போ இந்த மாதிரி நிலையில் இருக்கீங்கன்னா நடு வீட்டில் உட்காந்துக்கிட்டு அச்சோ வீடு கடனாக இருக்கே சொல்லக்கூடாது. அப்போது நீங்கள் என்ன ஆகும், உங்களுக்கு அது சுபக்கடன். ஏன்னா நீங்கள் வாங்கின விலையை விட இன்றைக்கி நல்லா இருக்குன்னா அது சுபக்கடன் தானே. அப்போ இதெல்லாம் பேசிக் கால்குலேஷன்ஸ் நீங்கள் தான் போட்டுக்கணும். அப்போ சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுப விரயங்கள் பண்ணுவாங்க. சுப விரயங்கள்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். வீட்டில் ஒரு நல்ல மங்களகரமான விஷயங்கள் செய்வது, குழந்தை பேர்களுக்கு பண்ணுறது, இதெல்லாம் சுப விரயங்கள் தான். இதெல்லாம் நீங்கள் அசுப விரயம், நடா இந்த பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிட்டோமே, இந்த வீட்டில் போய் கல்யாணம் பண்ணிட்டோமே, இவ்வளோ செலவு அப்படிலாம் நினைக்கக்கூடாது. நீங்கள் புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் நம்ம கடமை. அப்படிங்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறதும் சுப விரயமே. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் கடனில் போய் மாட்டிக்கிறீங்க, சம்மந்தம் இல்லாமல் போய் மாட்டிக்கிறீங்க, செய்கிறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தினால தான் இந்த பிரச்சனைகள் வருதுங்க. அப்போ இதுக்கு தான் நான் ஒவ்வொரு வாட்டி என்ன சொல்கிறேன், வருஷத்துக்கு ஒரு தடவையாவது உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்துக்கணும். உங்கள் சுயஜாதகத்தை பார்த்துக்கும் போது அதுலேருந்து வெளியே வரக்கூடிய அமைப்புகள், ஒருவேளை அந்த சில பேருக்கெலாம் பார்த்திங்கன்னா எளிமையான பரிகாரங்கள் பண்ணாங்கன்னா மேட்டர் ஆஃப் டேஸில், அதாவது சில நாட்கள்லேயே அவங்களுக்கு அதுக்கான பாதை கிடைக்கும்.
இது ஒன்று மிராக்கள் நடக்கும் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். என்ன நடக்கும், அதுக்கான பாதை கிடைக்கும். அந்த பாதை மூலமாக பயணப்படுவீங்க, ஜெயிச்சிருவீங்க. சில பேருக்கு சில மாதங்கள் ஆகும், சில பேருக்கு வருஷங்கள் ஆகும். இதெல்லாம் எதை வச்சு பேஸ் பண்ணியிருக்கு, உங்களுடைய சுயஜாதகத்தை பேஸ் பண்ணியிருக்கு. இதை நீங்கள் பண்ணும்போது ஜெயிச்சிடலாம். இதோடு சேர்த்து நம்ம 15ஆம் தேதியிலேருந்து ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலேருந்து ஜூலை மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் நம்மளோட கோவிலான ஸ்ரீ மகாவராகி பீடம் நம்மளுடைய கோவில்பட்டி, தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில், சாத்தூர் தாண்டி இருக்கக்கூடிய கோவில்பட்டியில் அமைஞ்சிருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஷாட நவராத்திரி வழிபாடு நம்ம பண்ண போகிறோம். அதனால் வருஷம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அழைக்கிற மாதிரி தான் இந்த வருஷமும் அழைக்கிறேன். அதனால் 15ஆம் தேதியிலேருந்து 9 நாட்கள் வந்து சாயங்கால நேரத்தில் விளக்கு பூஜைகள் நடக்க போது தாராளமாக வந்து பங்கேற்கலாம். ஒரு நாளைக்கு 54 பேருக்கு மினிமம் நம்மளே விளக்கு கொடுத்து அந்த பூஜைகளையும் பண்ண வைக்க போகிறோம். அதுலேயும் வந்து கலந்துக்கலாம். அப்படி கடன் பிணியில் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னா தாராளமாக வந்து கலந்துக்கலாம் நண்பர்களே. ஒருவேளை அந்த விளக்கு பூஜையில் கலந்துக்கணும், உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும் செய்யணும்னா எளிமையான சிறிய கட்டணங்கள் மட்டும் நம்ம வாங்கிக்கிறோம். அதை வாங்கி நம்ம பண்ணுறோம். தேவைப்படக்கூடியவங்க அதுலேயும் வந்து பங்கேற்றுக்கலாம். அதே மாதிரி ஹோமங்கள் நடக்கும், பூஜைகள் நடக்கும், அபிஷேகங்கள் நடக்கும். இந்த மாதிரி ரொம்ப பெரிய கடன் பிரச்சனையில் இருக்கேன், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களும் இந்த மாதிரி பூஜைகளில் கலந்துக்கும் போது நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி நான் நல்ல வெல்தியாக இருக்கேன், எனக்கு வந்து எப்பயுமே இந்த பிரச்சனைகள்லாம் வரக்கூடாதுன்னு சொல்கிறவங்களும் தயவு செஞ்சு இந்த ஆஷாட நவராத்திரி காலங்களில் பயன்படுத்திக்கோங்க. அதை பயன்படுத்திக்கும் போது என்ன இருக்கும்னா, அந்த வாராகி அம்மனை நீங்கள் வழிபட எப்பேற்பட்ட துன்பங்கள்லேருந்து உங்களை காப்பாற்றுவா, வராமலும் துன்பம் வராமலும் காப்பாற்றுவாங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய ரகசிய உண்மை அன்பர்களே. அருமை. அதாவது வாழ்க்கையினுடைய பிரதான பிரச்சனையே இந்த கடன் தான். அதுக்கு வந்து வாராகி அம்மனுடைய கால்களை பிடித்துக்கிட்டா நம்ம வந்து அதுலேருந்து வெளியே வந்துடலான்னு அருமையாக சொல்லியிருந்தீங்க ஐயா. வாராகி அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பயம் இருக்குது. வாராகி அம்மனை கும்பிடணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஐயா. அதாவது அந்த அம்மாவை கும்பிடணும்னா ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணும், அவங்களா தான் நம்மக்கிட்ட வருவாங்க, அப்போ தான் நம்ம அவங்களால நம்ம கும்பிட முடியும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் கொஞ்சம் விளக்கம் வேண்டும் ஐயா. அதாவது இது இந்த தெய்வம் அந்த தெய்வம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மித்து. இந்த மாதிரி மித்துனா என்ன, ஒரு மாயை கிரியேட் பண்ணுறவங்களாம் ஃபஸ்ட் நம்பாதீங்க. சுவாமி இருக்குதுன்னு சொல்கிறவங்களையும் நம்பலாம், சுவாமி இல்லைன்னு சொல்கிறவங்களையும் நம்பலாம். நான் தான் சாமின்னு சொல்கிறோன்னா நம்பாதீங்க. நான் தான் சொல்கிறேன், இந்த சாமியார் அந்த சாமியார் இந்த சாமியார் அதெல்லாம் போகக்கூடாது. அப்போ நம்ம வந்து யார் நமக்கு எல்லாமே அப்படின்னா நமக்கு சுவாமி தான் எல்லாமே, அதை புரிஞ்சுக்கணும். இதைத்தான் நான் 2019 சொல்கிறேன். அதனால் இந்த போலிச்சாமியார்கள்லாம் வந்த வரைக்கும் போதும், சரியா? அப்படிங்கும்போது நிறைய ஞானிகள் இருக்காங்க, நிறைய மகான்கள் இருக்காங்க, அவங்களெல்லாம் நம்ம பேசலாம். அப்படிங்கும்போது நான் சொல்லக்கூடிய விஷயம்லாம் என்னென்னா, இந்த மாதிரி ஆளுகள்லாம், அவங்கள பயமுறுத்தக்கூடிய ஆளுகள்லாம் நீங்கள் ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து செல்ஃப் போஸிங் தான் இருக்கும். அவங்கள பற்றி தான் புகழ்ச்சி மாலையாக இருக்கும். அவங்க ஆஃபீஸ்லாம் போய் பாருங்கள், அவங்க ஃபோட்டோ வச்சுருப்பாங்க, சாமியோட பெரிய ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆளுகள்கிட்டலாம் போய் மாட்டிக்காதீங்க. ஸோ இதெல்லாம் விட்டுட்டு வாராகி அம்மன் உங்களுக்கு கெட்ட செய்வாளா? சத்தியமாக கெட்ட செய்ய மாட்டா. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பணும். சுவாமிகிட்ட போகிறதுக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க. நீங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. வேண்டுதல் வேண்டாமல் இளாநடி சேர்ந்தாருக்கு யாண்டும் விடுமை இல்லை. அம்மா தாயே எனக்கு சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாது, நீதாம்மா காப்பாற்றணும், நீதாம்மா ஜெயிக்க வைக்கணும், போய் உளுந்து பாருங்கள் அம்பாள்கிட்ட. இதுக்காக எனக்கு டீல் போட்டு பழகாதீங்க. சுவாமி இந்த சுவாமி இல்லைங்க, எந்த சாமிக்குமே சொல்கிறேன். திருப்பதி பெருமாள்கிட்ட போயிட்டு குடுன்னு போயிட்டு பிஸ்னஸ் முடிச்சு கொடுங்க, 1/2% தரேன், பிஸ்னஸ் முடிச்சுக்கோங்க, 500 ரூபா தரேன், அவரையும் புரோக்கர் ஆகக்கூடாது. அதே மாதிரி ஒவ்வொரு சுவாமியும் போயிட்டு இதை கொடு, அதை கொடுக்குறேன், அதை கொடு, இதை கொடுக்குறேன், அதெல்லாம் இல்லைங்க. சுவாமிகிட்ட போய் பரிபூர்ணமாக சரண்டர் ஆகும். சுவாமி நம்ம செல்வத்தை கொடுக்குறதே சுவாமி தான், அவங்கள்ட்ட போய் நம்ம ஏன் டீல் பண்ணணும்? அதெல்லாம் வேணாம். நீங்கள் சுவாமியை வழிபடுறதுக்கு நீதாம்மா அவளருளாலே அவள்தாள் வணங்கி உன்னை வழிபடுறதுக்கு எனக்கு அருள் கொடுன்னு மட்டும் கேளுங்க. அவள் பொற்பாதத்தில் போய் உழுவுங்க, உளுந்து பாருங்கள். சில பேருக்கு கர்மா ஏகப்பட்டது இருக்குங்க, பித்ருதோஷம் இருக்கும், குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். சில பேருக்கு நல்ல குடும்ப இது பிரச்சனையே இல்லாமல் இருக்கும், அவங்களாம் டக்குன்னு முன்னேறி வந்துடுவாங்க வழிபாடுமோ. சில பேருக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் அந்த நம்பிக்கையை விடாதீங்க. இந்த நேமானுஷ்டானம் இப்படிலாம் கிடையாது. அன்போட வாராகியை நீங்கள் வழிபடலாம், யார் வேணால் வழிபடலாம், இப்படி தான் பண்ணணும்லாம் கிடையாதுங்க. அன்போட வழிபடுங்க, வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை வாராகி கொடுப்பா, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அருமையாக சொல்லியிருந்தீங்க. அதாவது கடன்லேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறது. அடுத்ததாக நமக்கு வர்றது வந்து தேவையில்லாத ஒரு வம்பு, சண்டை, வழக்கு அப்படின்னு கோட்டுப்படி ஏறி இறங்குறதுன்னு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகிற அடுத்த ஒரு நிலைமை ஒன்று இருக்குங்க ஐயா. அதாவது முக்கிய பிரச்சனையில் இதுவும் ஒரு பிரச்சனை தான் எங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிற போது இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு எங்களுக்கு என்ன வழி ஐயா? இது நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது மட்டும் சொல்கிறேன். இது வந்து போன ஆஷாட நவராத்திரிக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் நான் இதை சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது. வம்பு, வழக்கு, எதிரி தொல்லை, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வாராகி தான் அவள் பெரிய ஜட்ஜு, புரிஞ்சுக்கணும். அங்கே வந்து இந்த நம்ம சும்மா நடிச்சுட்டு நம்ம மேலே தப்பெல்லாம் வச்சுட்டு அம்மா தாயை காப்பாற்ற அதெல்லாம் கண்டுக்க மாட்டா. ஆனால் உண்மையாகவே அது வந்து நம்ம மேலே தப்பே இல்லை, அது வேணும்னே சில பேர் பண்ணுறாங்கன்னா
அவங்களுக்கு எப்படி எப்படி புரியணுமோ அப்படி எப்படி புரிய வைப்பா. சரியா? அவ்வளோதான் பொது மேடையில் சொல்லணும். அப்படிங்கும்போது அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. தேவையில்லாத வழக்கில் இருக்கா, உங்கள் மேலே தப்பு இல்லைன்னா, நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், இல்லை தப்பு இருந்தால் அம்பாள்கிட்ட சொல்லிடணும். அம்மா தாயே, இந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்காங்க, கை நீட்டி கடன் வாங்குவாங்க. கடன் வாங்கிட்டு நமக்கு தேவைக்கு தான் போய் கடன் வாங்குகிறோம். இப்போ ஃபினான்ஸே ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா அவங்க அது தொழில். சரிங்களா? அப்போ நம்மளோட கடமை என்ன? அவங்கள்ட்ட போய் வாங்குறது நம்ம தானே வாங்குகிறோம், கொடுக்குறதும் நம்ம தானே கொடுக்கணும். அப்போ போயிட்டு நான் கடனே கொடுக்க முடியல, உடனே போயிட்டு ஏதாவது ஒன்று பண்ணுறேன், அதை பண்ணுறேன், அப்படிலாம் அவன் தப்பு. அது பண்ணால் இந்த கர்ம தொடர்ச்சி வந்துட்டே இருக்கும். சரியா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கடன் அடைக்கிறதுக்கான பாதையை கொடுமான்னு கேட்டு வெளியிலலாம் நீங்கள் ஃபினான்ஸ் வாங்குறீங்க செய்கிறீங்கன்னா, ஏன்னா எத்தனையோ பேருக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்குறீங்க, நான் ஃபினான்ஸ் வாங்கக்கூடாது, அதுலேயும் தப்பிச்சு வர்றதுக்கு என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஏமாத்துறதுக்கு இதுக்கெல்லாம் சாமி ஹெல்ப் பண்ணாது. அப்போ நீங்கள் ஒரு கடனே வாங்குறீங்க, கடன் அடைக்கணும் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், அம்மா தாயே எனக்கு அவங்க கடனை நாணயமாக திருப்பி அடைக்கிறதுக்கு எனக்கு உதவி கொடுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா கொடுப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கணும். இல்லை ஒரு பொய் வழக்கே இருக்கா, பொய் வழக்கே இருக்குது, உங்கள் மேலே இருக்குது, தப்பாக பொய்யாக சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உங்கள்கிட்ட நியாயம் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இந்த ஆஷாட நவராத்திரியில் மனசார உட்காந்து நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம். அப்போ மனசார நீங்கள் வழிபாடுகள் செய்யும்போது ஒவ்வொரு நாளும் சாயங்கால நேரத்தில் விளக்கேற்றி, பஞ்சமுக விளக்கேற்றி, இல்லை எனக்கு பஞ்சமுக விளக்கேற்ற முடியாது, என்னோட சின்ன சின்ன சிட்டி விளக்குன்னா அகல் விளக்கு தான் இருக்குன்னா 5 விளக்கு ஏற்றலாம். இதனால் இப்படித்தான் வைக்கணும் அப்படிலாம் இல்லைங்க. அதனால் விளக்கேற்றி மனசார ஓம் குண்டலி புறவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்ட தாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே அப்படின்னு மனசார நினச்சிட்டு நீங்கள் வாராகி அம்மன்ட்ட இந்த மாதிரி என் மேலே பொய் வழக்கு இருக்குது, நீங்கள் தாம்மா என்னை காப்பாற்றணும், நீ தாம்மா ஜெயிக்க வச்சு கொடுக்கணும் அப்படின்னு மனசார நினச்சிட்டு, அம்பாளோட திருவுருவ படமாக இருந்தாலும் சரி, அதை திருவுருவ படமாக நினைக்கக்கூடாது. அம்பாளே உங்கள் கூட இருக்காங்க, திருவுருவ படம் ரூபத்தில் இருக்காங்கன்னு நினைக்கணும். சிலை வச்சுருக்கீங்கன்னா சிலையாக பார்க்கக்கூடாது, அம்பாள் அந்த திருவுருவ சிலை ரூபத்தில் உங்கள் கூட இருக்காங்கன்னு நம்பணும். அதுக்காக வீட்லேயே சுவாமியை வச்சுட்டு நான் எந்த கோயிலுக்கு போட்டோம் அப்படிலாம் கேட்கக்கூடாது. நான் சொல்கிறது புரியுதா? வீட்டில் இருக்கிற சுவாமி இருக்கும்போது சுவாமி இருக்காங்கன்னு நம்பினா தான் நம்ம வீட்லேயே சுவாமி கும்பிட ஆரம்பிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அதெல்லாம் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களை நீங்கள் நல்லா பாவிச்சுன்னா நல்லா சந்தோஷப்படுத்தி பண்ணும்போது உங்கள் குடும்பம் சுபிட்சமாக இருக்கும். அப்போ நீங்கள் தனிநபராக நீங்கள் மனசார தயவுசெய்து நினைக்காதீங்க. இந்த மாதிரி வழக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது பின்னாடி ஒருத்தர் இருப்பார், சில நேரத்தில் ஒரு சில அம்புகள் தான் உங்களை வந்து தாக்கும், பின்னாடி வெள்ளி எயிறவர் வேறு யாராவது இருப்பாங்க. அதனால் என்னை சுற்றி எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, அம்மா தாயே வாராகி நீதாம்மா என்னை காப்பாற்றணும், நீ தான் ஜெயிக்க வைக்கணும்னா அந்த கீழே ஒரு ஆள் இருக்கார் பாருங்க, அப்போ அது வரைக்கும் போய் அவங்களுக்கு புரிகிற லாங்குவேஜில் எப்படி புரிய வைக்கணுமோ, எப்படி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமோ அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க வாராகி அம்மன். பட் இந்த மாதிரி வழிபாடுகள் செய்யுங்க, இந்த மாதிரி விஷயங்கள் செய்யுங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துருக்குன்னா அந்த வழிபாடுகளோடு சேர்த்து உங்கள் சுயஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க. சுயஜாதகத்தையும் பார்த்துக்கும் போது சில நேரங்கள் அதோடு சேர்த்து கிரகங்கள் ரீதியான சில வழிபாடுகளும் சேர்த்து செய்யும்போது சீக்கிரமாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம்ங்கிறது தான் யதார்த்த உண்மை அன்பர்களே. சார், இந்த மூல மந்திரம் சொன்னீங்க, அந்த மூல மந்திரம் பூஜையின் போது எத்தனை தடவை சொல்லணும், அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? டெஃபரெண்ட்டாக, அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா ஜென்ரலாகவே நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்ல டைம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு, அப்படின்னா 108 தடவை சொல்லாங்க. அப்படிங்கும்போது இல்லைங்க எனக்கு அவசரமாக நான் ஓடிண்டே இருக்கேன் என்னால் முடியல அப்படின்னு சொல்லி சொன்னால் மினிமம் ஒரு 27 டைம்ஸாக சொல்லுங்கள். சரிங்களா? அப்போ அது மாதிரி விஷயங்கள் நீங்கள் சொல்லிட்டு வாங்க. காலத்தால் ஒரு 27 தடவை சொல்லுங்கள், சாயங்காலம் ஒரு 27 தடவை சொல்லுங்கள். இல்லை என்னால் வீட்டில் என்ன உட்காந்து செய்ய முடியுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 108 தடவை ஜபங்கள் பண்ணலாம். அப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் திருவுருவ படம் இருந்தாலும் சரி, திருவுருவ சிலை இருந்தாலும் சரி, அதை சுவாமியாக இருக்கிறதா நினச்சி அரளிப்பூவால் அர்ச்சனை பண்ணலாம். இந்த மந்திரத்தை சொல்லியே அர்ச்சனை பண்ணலாம். மனசுக்குள்ளேயே அர்ச்சனை பண்ணிகிட்டே வாங்க. அதே மாதிரி முடிஞ்சுது அப்படின்னா உங்கள்ட்ட வெள்ளி காசு இருந்தாலும் தங்க காசு இல்லை அந்த மாதிரி விஷயங்கள் வச்சுருக்கீங்கன்னா அது மூலமாகவும் அர்ச்சனை பண்ணலாம். இல்லைங்க தங்க காசு என்கிட்ட இல்லை, வெள்ளி காசு இல்லைங்க, 108 காசுலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ₹1 காசை கூட எடுத்து நல்லா கழுவிட்டு அலம்பிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் வாட்டரில் போய்ட்டு பண்ணிவிட்டு புது காயினை எடுத்து வச்சுக்கோங்க. 108 தடவை இந்த மந்திரத்தை எடுத்து சொல்லலாம். இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லலாம். இதை நீங்கள் மனசார செய்யும்போது செல்வ தடைகள் இருந்தாலும் அது அடுத்த வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். அடுத்த தடவை நினச்சே பார்க்க மாட்டீங்க. வாராகியை வழிபடுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகள் தீர்ந்து செல்வ வளத்தோடு வாழ வச்சுருவா வாராகி. இதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நல்ல வாராகி பக்தர்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எவ்வளவோ கீழ்நிலையில் இருப்பாங்க. கீழ்நிலையில் இருந்தாங்கன்னா வாராகி சரண்டர் ஆகி போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவள் கரெக்டாக பாதையை கொடுப்பா. நல்ல சுவாமியை கும்பிட்டுவிட்டு தூங்கக்கூடாது. சாமி பார்த்துக்கும், அப்படிலாம் இல்லை, சாமி உங்களுக்கு ஒரு உந்து சக்தியை கொடுக்கும். அப்போ நீங்கள் போகும்போது அதுக்கான பாதை கொடுக்கும்போது ஓடிடணும். அப்போ அந்த பாத் கொடுக்கும்போது ஓடிடும்போது கண்டிப்பாக செல்வ வளத்துக்கான தெய்வம் தான் வாராகி. அதை தான் புரிஞ்சுக்கணும். அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபினி அப்படின்னா, ஸ்வரூபினா என்ன, அந்த ஸ்வரூபம் அவள்
அதை புரிஞ்சுக்கணும். அப்போ அஷ்டதாரித்ரிய நாசினி, தாரித்ரியம்னா என்ன, 8 வகையான தரித்திரம்னு அர்த்தம். அந்த தரித்திரத்தை அழிப்பவளே அப்படின்னு அர்த்தம். அப்படிங்கும்போது இந்த தெய்வத்தை நீங்கள் மகாவாராகியர் அந்த மூல மந்திரத்தை சொல்லி இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது 100%, 200%, நீங்கள் எத்தனை பர்சன்ட் வேணால் வச்சுக்கோங்க, அதை நம்பிக்கையோடு செய்யும்போது உங்களுடைய ஊழ்வினை பயனை பொறுத்து இது மாற்றத்தை உட்பட்டது. பட் இருந்தாலும் ஜனனகால ஜாதகத்தையும் உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடமோ இல்லை முறையாக பணம் கட்டி வருவீங்கன்னா எங்களை தொடர்பு கொண்டும் நீங்கள் எங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி இந்த வாராகி அம்மன் கோயிலில் நாங்கள் செய்யக்கூடிய ஆஷாட நவராத்திரி பூஜையிலையும் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சாலும் தாராளமாக கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக எங்கள் ஸ்டாஃப் உங்களுக்கு முறையாக கைட் பண்ணுவாங்க. அதுக்கு எளிமையான கட்டணங்கள், ஸ்பெஷலாக நீங்கள் பூஜை செய்யணும், அபிஷேகங்கள்லாம் பண்ணணும், உங்கள் குடும்பத்துக்காக பண்ணணும், நிறைய பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் விருப்பப்பட்டீங்கன்னா அதில் சேர்ந்து பண்ணிக்கலாம். அன்னதானத்தில் கலந்துக்கணும், உங்களால் சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் தாராளமாக அவங்களை கேளுங்க. எங்கள் ஸ்டாஃபை கேளுங்க, கீழே இருக்கிற நம்பருக்கு கேளுங்க, எங்கள் ஸ்டாஃப் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. நண்பர்களே, இன்னொரு டவுட்டு சார், அதாவது இப்போ பெண்களுக்கான இந்த விலக்கு நாட்கள்லாம் வருது. இப்போ இந்த 9 நாட்கள் வந்து இந்த ஆஷாட நவராத்திரி கும்பிடுறாங்க, நடுவில் இந்த மாதிரியான தடை வந்துருச்சுன்னா அவங்களுக்கு என்ன வழி? அதாவது நான் அன்பாக சொல்கிறேன், எனது அன்பார்ந்த சகோதரிகளே, இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம சில விஷயங்களில் வந்து புரட்சின்லாம் சொல்லக்கூடாது. நம்ம இயற்கையாக போயிருங்க. நான் சொல்கிறது என்னென்னா, அது இயற்கையாக வர்ற விஷயத்தை மாத்திரை போட்டாலும் சரி பண்ணக்கூடாது. அப்போ அப்படி வரக்கூடிய காலங்கள் இருந்ததுன்னா அந்த நாட்களில் சுவாமியை நினைக்காதீங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த சுவாமிக்கு சில விஷயம்லாம் ஒத்துக்காது. அப்படிங்கும்போது அந்த டயத்தில் வழிபாடுகள் செய்யாதீங்க, விட்டுருங்க. அதுக்கப்புறமா அந்த மிச்சம் ஒரு 4 நாள் இருக்குது இல்லைங்களா, அந்த டயத்தில் இப்போ ஒரு வேளை நீங்கள் 1ஆவது நாள் பண்ணிட்டீங்க, 2ஆவது நாள் பண்ணிட்டீங்க, 3ஆவது நாள் பண்ணிட்டீங்க, 4ஆவது நாள் பண்ணுறீங்க, மிச்சம் இருக்கக்கூடிய நாட்களில் 5 நாள் பண்ண முடியல, வருத்தப்படாதீங்க. அதை இயற்கைக்கு மீறி நம்ம எதுவும் செய்ய முடியாது இல்லைங்களா. அந்த டயத்தில் விட்டுட்டு அதுக்கப்புறமா மனசார வாராகி அம்மனை கும்பிட்டுக்கோங்க. அதனால் அந்த அந்த இதோடு சேர்ந்து சுவாமி கும்பிட வேண்டாம். அப்போ சும்மா கும்பிட்றது அவ்வளோ இது கிடையாது. அதனால் அந்த டயத்தில் வந்து கும்பிட வேணாம் நண்பர்களே. எத்தனை மணிக்கு மேலே கும்பிட்டா நல்லது? இது வந்து ராத்திரி, இது வந்து ஆஷாட நவராத்திரி, சரிங்களா. அப்போது இது வந்து சாயங்கால நேரத்தில் பண்ணுறது நல்லதுங்க. இது எப்படிலாம் வழிபடலாம்னா, இந்த மூல மந்திரம் இது எளிமையான மந்திரங்கிறதுனால இது அடியேன்னு சொன்ன மந்திரம் இல்லைங்க. இது வந்து ராஜராஜ சோழன் ஐயாவுக்கு வந்து அகத்திய பெருமான் வந்து நம்ம கரூரார் சித்தர் மூலமாக போதிச்ச மந்திரம். அதைத்தான் நான் சொல்லிகிட்டே ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும். அப்படிங்கும்போது மகாவாராகின்றது ஒஸ்தினா பெரிய தெய்வம்னு பேர், சரிங்களா. வாராகியில் அதாவது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தசம வராகின்னு பேர் ஆக்சுவல் சாஸ்திரத்தில் சொல்கிறது. இன்றைக்கி ஒவ்வொருத்தங்க ராஜா வராகின்றாங்க, என்னெல்லாமோ பேர்லாம் அவங்களா வச்சுக்கிறாங்க, சரிங்களா. அதெல்லாம் நான் சொல்லலை. நான் சொல்கிறது வாராகியில் தசம வாராகியில் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் உள்ள இதில் வந்து மூத்த வாராகின்னு சொல்கிறது மகாவாராகின்னு சொல்லப்படுது. அந்த மகாவாராகி ஸ்ரீ மகாவாராகியோட மூல மந்திரத்தை தான் நம்ம சொல்லிட்டு வரோம். இந்த மந்திரத்தை சொல்லலாம். இது இல்லாமல் வாராகி மாலை இருக்குது, வாராகி மாலை பூஜைகள் பண்ணலாம், வாராகி மாலையை படிக்கலாம். அதே மாதிரி வாராகி அஷ்டோத்திரம் இருக்குது, வாராகி அஷ்டோத்திரங்கள் படிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி அம்பாளை நீங்கள் குளிர்விக்கவே நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். சார், அருமையாக சொல்லியிருந்தீங்க. அதாவது கடன், அடுத்ததாக வந்து இந்த வம்பு வழக்கு, இதுலேருந்து வாராகி அம்மனுடைய காலை வந்து டைட்டாக பிடிச்சிக்கோங்க, உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும்னு சொன்னீங்க. ரொம்ப தன்னம்பிக்கையாகவும் இருக்குது. நான் அதாவது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்குது இதை கேட்கும் போது. ரொம்ப எளிமையாகவும் சொல்லியிருந்தீங்க. அடுத்ததாக ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா பிணி. அதாவது நோய் அப்படிங்கிறது சுத்தமாக அந்த வாழ்க்கையே வந்து ஸ்தம்பிக்க வச்சிருது இல்லைங்களா, எல்லோருடைய வாழ்க்கையிலையும். அதாவது எது வேணால் சமாளிச்சிடலாம், பட் இதை சமாளிக்க முடியல அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு அது நகர்த்திடுது இல்லைங்களா. அவங்களுக்குலாம் என்ன வழி? டெஃபினட்டாங்க. அதாவது நோய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுயஜாதக ரீதியாக பார்க்கும்போது இதில் நீங்கள் என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்னா, நோயை குணப்படுத்துவது வந்து மருத்துவர் தான், சரிங்களா. ஆனால் பல பேருக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த டாக்டர்கிட்ட போனால் இப்போ சொல்லுவாங்க, ஒரு 3 பேரை போய் பார்ப்பாங்க. ஒருத்தர் சொல்லுவார் ஆப்ரேஷன் பண்ணணும்பாங்க, இன்னொருத்தவங்க வேணாம்பாங்க, இன்னொருத்தவங்க மாத்திரையிலே சரி பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு குழப்பங்கள்லாம் வரும் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் வரும்போது தயவு செஞ்சு ஒரு விஷயங்கள் வர்றதுக்கு இந்த ஜோதிடம் என்பது, அதுவும் குறிப்பாக தாந்திரிக ஜோதிடம், ஜோதியை காட்டி திடம் கொடுத்து வாழ வைக்கக்கூடிய அற்புதமான கலை. அப்போ இதில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதோட தன்மை என்ன வரும், அதுக்குள்ள வழிபாடுகள் செய்யும்போது சரியான மருத்துவரை போய் பார்ப்பீங்க. அப்போ ஒரு நியூரோ ப்ராப்ளம் இருக்குன்னா ஜோசியர்கிட்ட போய் உட்காந்துருந்தீங்கன்னா நியூரோ ப்ராப்ளம் சரியாகுமா? சரியாகாது. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அப்போ அங்கே யார்கிட்ட போகணும்? டாக்டர்கிட்ட தான் போகணும். அப்போ இந்த வழிபாடுகள் செய்யும்போது என்ன, சுவாமியோட கருணையில் நம்மளாம் பக்தியானவங்க, சரிங்களா. அந்த நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய எல்லாருமே பக்தியானவங்க நம்ம எல்லாருமே. அப்படிங்கும்போது அந்த தெய்வத்தை நம்பி நம்ம அம்மா என்னை நீங்கள் காப்பாற்றுங்க, நீங்கள் தான் காப்பாற்றணும், நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும் மனசார கும்பிடும்போது சரியான மருத்துவரை போய் காட்டுவாங்க. ஒரு இடத்துல போய் பெரிய பில்லு கட்டுறதுக்கு பதிலாக சில பேர்லாம் எனக்கு எத்தனையோ பேர் என்னை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, சார் நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி விஷயங்கள், நீங்கள் சொன்னீங்க, நான் அந்த வழிபாடுகள் பண்ணேன். ஒரு சில பேர் சொன்னாங்க பல லட்ச ரூபா ஆகும்னு சொன்னாங்க, நான் மாத்திரை சாப்பிட்டே சரியாயிடுச்சு சார்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நன்றிம்மாங்க, எனக்கெல்லாம் நன்றி இல்லை. அது அந்த 9 பிளானட்ஸுக்கும் அந்த சுவாமிக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த கரெக்டான மருத்துவரை காட்டுச்சு பார்த்தீங்களா.
அதுதான் தெய்வங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் பிணிகள் இருக்குது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்ப்பீங்க அன்பர்களே. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் எத்தனையோ பேருக்கு நடந்திருக்கும். கீழே இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்கம்பாங்க. இவங்க எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்ப்பாங்க, ஒன்றுமே இல்லைம்பாங்க. இந்த மாதிரி ஒரு சில அமானுஷ்யமான சில விஷயங்கள்லாம் சில பேருக்கு நடக்கும். அதை உணர்ந்தவங்களுக்கு தான் புரியும். வெளியே சொன்னால் என்னங்க 2026 இப்படிலாம் பேசுகிறீங்களே அப்படிம்பாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் திருப்பியும் பிடிக்க வேண்டிய தெய்வம் யாருன்னா வாராகி. இவ வந்து மாயாஜாலத்துக்கெல்லாம் மாயாஜாலக்காரி. நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாங்கன்னா அதுதான் சொல்கிறேன், சண்டை முண்ட விநாசினி. புரியுதா? சண்டை முண்ட விநாசினா சண்டனும் முண்டனும் தான் மாந்திரிகத்தை கொண்டு வந்தாங்கன்னு சொல்லப்படுது. சரிங்களா? அப்போ அந்த சண்டை முண்டனை விநாசினா நாசம் பண்ணவளேன்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி விஷயங்களை கட்டு போடும்போது காளியாலேயே உடைக்க முடியலையா. அப்போது வாராகி தான் போய் அந்த கட்டை உடைச்சிருக்கா, அந்த ஸ்வரூபமே வந்து உடைச்சிருக்கா. அப்படின்னா இந்த மாந்திரிக ரீதியான பிரச்சனை, சரிங்களா, கருப்பு மாந்திரிக ரீதியான பிரச்சனை. சில பேர்லாம் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. அடுத்தவங்க கூடி கெட்டு போகணுன்னு நினச்சி வாழ்கிறவங்களாம் இருக்காங்க. அவங்களாம் தே ஆர் நாட் குட் ஆக்சுவலி. அவங்களாம் நல்ல ஒரு இது கிடையாது, தன்மையே கிடையாது. அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போய் நம்ம ஒவ்வொன்றா போய் குழம்பின்னு இருக்கிறதுக்கு தெய்வத்திட்ட போய் வழிபட்டுறணும். அப்போ அந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கீங்க. சில பேருக்குலாம் இதெல்லாம் புரியும், நான் சொல்கிறது என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு மட்டும் புரியும். அப்போ இந்த மாதிரிலாம் பிரச்சனையில் இருக்கீங்கன்னா தாராளமாக இந்த ஆஷாட நவராத்திரியை பயன்படுத்திக்கோங்க. உங்கள் வீட்டில் விளக்கேற்றுங்க, 5 பஞ்சமுக விளக்கேற்றுங்க, இல்லைன்னா 5 விளக்கு ஏற்றுங்க. ஏற்றி மனசார வாராகி அம்மனை கும்பிடுங்க. ஒருவேளை முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் நம்மளோட மகாவாராகி பீடத்துக்கு கோயில்பட்டிக்கு வாங்க. உங்களால் முடிஞ்சது நீங்கள் வந்து கலந்துக்கணும்னு நினச்சிங்கனாலும் வாங்க. அங்கே பக்கத்தில் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. அங்கே வந்து தங்கி 9 நாளும் பூஜையில் கலந்துக்கோங்க. ஹோமங்களை பாருங்கள், அபிஷேகங்களை பாருங்கள், சந்தோஷமாக பார்த்துட்டு போங்க. முடிஞ்சதுன்னா அன்னதானத்துக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுமா, உடலாலும் உள்ளத்தாலும் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாதுங்க. கடவுள் கருணையில் நம்ம நல்லாவே இருக்கும். அதனால் உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து உடலாலோ உள்ளத்தாலோ எப்படிலாம் கான்ட்ரிபியூட் பண்ணுமோ வந்து பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு பிடிச்ச இடங்களில் வாராகி கோயிலில் எங்கேயாவது உங்களுக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடக்குதா போய் கலந்துக்கோங்க. நல்ல வசதியோடு இருக்கிறவங்க தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு நல்ல காரியங்கள்லாம் செய்கிறாங்கன்னா நீங்களும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நமக்கு தான் பிரச்சனையே இல்லை, நம்ம நல்லா தான் இருக்கும் அப்படி நினைக்காதீங்க. நீங்கள் இப்போ பண்ணும்போது ஒரு 100 குடும்பம் உட்காந்து சாப்பிட்றாங்க, ஒரு 100 பேருக்கு சுமங்கலிகளுக்கு நீங்கள் புடவை வாங்கி கொடுக்குறீங்க, ஒரு 100 பேருக்கு நல்லது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட ஆசீர்வாதம் இன்னும் உங்களை சீர சிறப்புமாக வச்சுருக்குங்கிறது தான் சத்தியமான உண்மைங்க. கொடுக்குற இடத்துல தாங்க கிணறு சுரக்கும், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் பண்ணும்போது எளியவர்களுக்கு நீங்கள் எவ்வளோ இந்த காலங்கள்லாம் பயன்படுத்தி எவ்வளோக்கெவ்வளோ நம்ம உதவிகள் செய்கிறோமோ அது வந்து நிறைய நன்மைகளை உங்கள் குடும்பத்துக்கும் கொடுக்குங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது. அருமை ஐயா. அதாவது தர்மங்கள் செய்ய செய்ய கர்மங்கள் குறையும் அப்படின்னு அழகா சொல்லியிருந்தீங்க. டெஃபினட்டா. இன்னொன்று எங்களுக்கு ஒரு இது தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறீங்க. நீங்கள் கோவில்பட்டி கோயிலை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க, அதை பற்றி எங்களுக்கு அதனுடைய சிறப்பு அம்சங்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன். டெஃபினட்டாங்க. இது வந்து அங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், பட் இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன். அது வந்து ரொம்ப முக்கியமான ஊர். அந்த கோவில்பட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஈசானிய மூலையில் இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வடக்கு இழுப்புயூரணின்னு சொல்லக்கூடிய அந்த கிராமம். அதுதான் ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கிராமம். சரியா? அப்போது அதுக்கு வந்து அந்த காலங்களில் நாங்கள் சொல்கிறது எங்கள் பரம்பரையே அங்கேருந்து ஆரம்பித்த குடும்பம் தான். அந்த ஊர்லேருந்து வந்தவன் தான், இழுப்பியூரணிலேருந்து வந்த ஆள் தான் அடியேன். அப்படிங்க எங்கள் மூதாதையர்கள்லாம் வாழ்ந்து வேதியர்களாக வாழ்ந்து அந்த மாதிரி இடங்களில் தான் அந்த ஆலயத்தை வந்து அம்பாளோட உத்தரவோட அந்த பிரசன்னம்லாம் பார்த்து தான் அங்கே இருக்குது. ஸோ இது வந்து இது என்ன பண்ணியிருக்குன்னா பக்தி பிரதிஷ்டைன்னு ஒன்று உண்டு, ஆகம பிரதிஷ்டைன்னு உண்டு. சரிங்களா? அதை தாந்திரிக ரீதியாக பக்தி பிரதிஷ்டையோடு பண்ணியிருக்கோம். அப்போ பண்ணும்போது எல்லாமே வந்து பக்தி பிரதிஷ்டையில் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்கோன்னா எல்லாமே ரியல் பஞ்சலோகத்தில். இட்ஸ் நாட் லைக் சும்மா ஜஸ்ட் லைக் தட் பஞ்சலோகம்லாம் கிடையாதுங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலாக என்ன சிற்பசாஸ்திரப்படி எப்படி பண்ணணுமோ அந்த முறைப்படி பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் என்ன கேட்குறீங்களோ நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும். நெகட்டிவ் மைண்டோட நான் எல்லாத்தையும் அங்கே கெஞ்சி கேட்குறதே அதான். பாசிட்டிவாக உள்ள வாங்க நான் சொல்லுவேன். காரணம் என்னென்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அங்கே அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆக தான் தாந்திரிகம், புரிஞ்சுக்கணும். அப்போ வரும்போது நான் என்ன சொல்லுவேன், எல்லா சோகத்தையும் கழட்டி வச்சுருங்க, பாசிட்டிவாக உள்ள வாங்க, வந்துட்டு என்ன வேணுமோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு வேளை வாய்ப்புகள் ஏற்படுறவங்க இந்த ஆஷாட நவராத்திரியில் அங்கே வந்து பாருங்கள். நான் சொல்கிறது வைப்பெல்லாம் நீங்கள் பார்த்தா தான் புரியும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ அங்கே அவ்வளோ ஜனங்கள் வருவாங்கங்க. அப்படிங்கும்போது ஜனங்கள் வராங்க. டெய்லியே பார்த்தீங்கன்னா இதோட நான் பியூட்டியாக நினைக்கிறது என்னென்னா, டெய்லி ஒரு மினிமமாக எடுத்திங்கன்னா ஒரு 50 குழந்தைங்க வராங்க. 50 குழந்தைங்க வந்து அங்கே அழகாக உட்காந்து அங்கே தனாகிருஷ்ண கணபதியோட இது இருக்குது. அங்கே வந்து ஸ்லோகங்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி அங்கே முருகன் இருக்கார், அவங்களும் பஞ்சலோகத்தில் இருக்காங்க. முருகனோட மூல மந்திரத்தை சொல்கிறாங்க, வாராகி அம்மனை வழிபாடு பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ அந்த என்ன சொல்கிறதுனா அந்த பக்தியோடு இருக்கக்கூடிய ஊர் தாங்க கோயில்பட்டி. அதை உணர்ந்தவங்க தாராளமாக கோயில்பட்டிக்காரங்களாக இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் டைப் பண்ணுங்கள். அதனால் வேணும் ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக அந்த நம்மளோட திருத்தலத்துக்கு வாங்க. இங்கே நீங்கள் வந்து அதுக்கு உண்டியலோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இதெல்லாம் ஒரு நாங்கள் என்ன சொல்கிறது
எல்லாருக்கும் போய் அந்த பக்தி போய் சேரட்டுன்றதுக்காக கட்டினது தான். அதனால நீங்கள் தாராளமாக வரலாம். காசுலேயே நம்ம எதாவது கொடுக்கணுமா அப்படிலாம் நினைக்க வேணாம். நீங்கள் சந்தோஷமாக வாங்க. அதை பற்றிலாம் நீங்கள் கவலையே பட வேணாம். நீங்கள் காசு இருந்தால் தான் அங்கே வரணும் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. அங்கே தட்டு கூட யாரும் காசு வாங்க மாட்டாங்க. அங்கே உண்டியெல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அங்கே பக்தி ரீதியாக நீங்கள் சந்தோஷமாக வாங்க. எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சந்தோஷமாக அங்கே வந்து சுவாமியை கும்பிட்டுட்டு நீங்கள் போகும்போதே உங்களுக்கு பெரிய மாற்றங்களே அந்த மகாவராகி கொடுப்பாங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது. அருமை. அதாவது முப்பெரும் பிரச்சனைகளுக்கான வழி, ஒரே வழி வாராகி அம்மன் தான். அருமையாக சொல்லியிருந்தீங்க. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு நெருங்கிட்டோம். உங்களை எப்படி சந்திக்கிறது அப்படிங்கிறத குறித்தெல்லாம் சொல்லி முடிக்கும். டெஃபினட்டாக வெள்ளி சனி ஞாயிறு வந்து நம்ம சென்னையில் டி நகரில் அலுவலகம் இருக்குது. முறையாக பணம் கட்டி நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சா தாராளமாக வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் புதன் வியாழன் வந்து திருச்சியில் மலைக்கோட்டை பக்கத்தில் அலுவலகம் இருக்குது. அங்கேயும் நீங்கள் முறையாக பணம் கட்டி நீங்கள் வந்து சந்தித்து பார்க்கணும்னு நினச்சா தாராளமாக வந்து பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஆஷாட நவராத்திரியில் நீங்கள் கலந்துக்கணும், அதே மாதிரி இந்த பூஜைகள் நீங்கள் பண்ணணும், அதே மாதிரி உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கணும், ஹோமங்களில் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் கீழே இருக்கக்கூடிய நம்பரில் இருக்குது. அவங்க உங்களுக்கு விரிவாக அதை பற்றி விளக்கங்கள் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் 11 மணி வரை நம்மளோட ஓன் யூடியூப் சேனலான ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலில் நம்ம நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணுறோம் நண்பர்களே. தினசரி எப்படி ஆஷாட நவராத்திரி வழிபாடுகள் செய்யணும் பண்ணணுங்கிறதெல்லாம் வீடியோவாக போட்டிருக்கோம். தேவைப்படுறவங்க அதையும் கண்டு பயன்பெறுங்கள் நண்பர்களே. அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவ சிவ ஓம். நன்றி சார். நன்றி. இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும். புதையுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். நீங்கள் காண தவறிய நிகழ்ச்சிகளை புதையுகத்தின் சமூக வலைதளங்களில் காண மறவாதீர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.